பாரிஸ்ல நடைபெற்று வந்த சாம்பியன்ஸ் லீக் தொடர்ல இன்றைக்கு காசா தொடர்பான மிகப்பெரிய ஒரு போர்டை வச்சுக்கிட்டு காசாவுக்கான ஆதரவு எழுப்பப்பட்ட செய்திகள் சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது. சனிக்கிழமை நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் ஸ்டாப் ஜினோசைட் இன் காசா என்று சொல்லி அவங்க போர்டு பிடிச்சுக்கிட்டு ரசிகர்கள் அத்தனை பேரும் நிற்கக்கூடிய காட்சி வெளியாக இருக்கு. நிறைய இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள்ல இது ஒரு ஹைலைட்டடான நியூஸாக மாறி இருக்குது. என்னன்னா, இந்த போட்டிங்கிறது யூரோப்ல மிக முக்கியமான ஒரு போட்டி. அந்த போட்டியில தான் இது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த போர்டு அவங்க தூக்குற போது, இந்த பேனர் அவங்க தூக்கி பிடிக்கிற அந்த நேரத்தில் தான் அக்ரப் ஹக்கீமி ஒரு கோல் போட்டதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த நேரம் இவரை பொறுத்தவரை இவர் ஏற்கனவே எந்த டீமுக்கு விளையாடினாரோ அந்த டீமுக்கு எதிராகத்தான் இந்த ஒரு வெற்றியை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த போர்டு அவங்க தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு திரட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியாக யூரோப்ல பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு மிக பெரும் ஒரு வரவேற்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு கவலைக்குரிய விவகாரம் என்னன்னா, காசாவினுடைய அல் ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் ஒவ்வொரு நாளும் மருந்துகள் இல்லாமல் காசாவிலே புற்றுநோய்க்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 5 சகோதரர்கள் மரணிக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. புற்றுநோய்க்கு அங்கே மருந்துகளே கிடையாது, புற்றுநோய்க்கு மருந்தே இல்லைங்கிற ஒரு நிலையில் ஒரு நாளைக்கு 5 புற்றுநோயாளர்கள் காசாவிலே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் மருந்துகள் இல்லாமல் என்கிற கவலையான இந்த செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் வளமை போன்று இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவான தாக்குதல்களை தங்கள் மீது எத்தனை இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்று யமன்ல இருக்கக்கூடிய அன்சாருல்லா என்கிற ஹூதிகள் படைப்பிரிவு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.